இறைவனின் திருவருளால் 125ஆம் ஆண்டு யூபிலி விழா காணும் பாதிரிக்குடி புனித சந்தியாக்கப்பர் ஆலயத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வானுயர்ந்த பனைமரங்கள் அணிவகுத்து நிற்க பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் நெல் வயல்கள், தாலாட்டும் இயற்கை எழில் கொஞ்சும் பாதிரிக்குடியில் விசுவாசத்தின் நங்கூரமாக வீற்றிருக்கிறார் எம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மண்ணில் ஆன்மீக பெயர் செழித்து வளரும் ஒரு புண்ணிய பூமியாக எம் பங்கு வரலாற்றில் தடம் பதித்துள்ளது. விசுவாசத்தின் ஆணிவேர்கள் இயேசு சபை குருக்களின் அர்ப்பணிப்பு. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள் இப்பகுதியின் ஆன்மீக விடியலின் காலம். அப்போது இப்பங்கு புகழ்பெற்ற மதுரை மிஷன் நிர்வாகத்தின் கீழ் இயேசு சபை குருக்களின் சீரிய வழிகாட்டுதலில் இருந்தது. அக்காலத்தில் விசுவாச விதைகளை தன் இரத்தத்தாலும் வியர்வையாலும் நனைத்தவர் இயேசு சபையைச் சார்ந்த அருட்தந்தை கபிரியேல் டெராவாயில். ஒரு தவயோகியைப் போல பணியாற்றிய அவர் 1846ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் பாதிரிக்குடியில் தன் வாழ்வை இறைப்பணிக்காக அர்ப்பணித்து மரித்தார். அவரது பணிக்காலம் இப்பகுதி மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்ற அச்சாணியாகும். காலத்தின் சுழற்சியில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தஞ்சை மறை மாவட்டம் மயிலை மறை மாவட்டத்திலிருந்து தனித்து இயங்குவதற்கு முன்பே படைமிரட்டி புனித சந்தியாக்கப்பர் பங்கு மயிலை மறை மாவட்டத்தின் ஒரு அங்கமாக மாறியது. அக்காலத்தில் இது ஒரு தனித்த பங்கை விட பட்டுக்கோட்டை பங்கின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த ஒரு கிளை கிராமமாக திகழ்ந்தது. விடியலின் தொடக்கம் தனி பங்காக மலர்தல் 1901. மக்களின் நீண்ட கால ஆன்மீக தாகம் 1901ஆம் ஆண்டு நனவானது. இப்பகுதி ஒரு தனி பங்காக அங்கீகரிக்கப்பட்டு அதன் முதல் பங்கு தந்தையாக அவுத்தந்தை பெர்னாண்டஸ் அடிகளார் பொறுப்பேற்றார். விசுவாச பயிருக்கு வேலி அமைத்து இறை மக்களை ஒருமித்து சிந்தையோடு வழிநடத்திய பெருமை இவரையே சாரும். 1923 ஜூலை 15 ஒரு புதிய ஆன்மீக சகாப்தம் தொடங்கிய நாள். அன்று பொறுப்பேற்ற அருட்தந்தை ரோக் அடிகளார் வெறும் போதகராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த ஆன்மீக சிற்பியாக பரிணமித்தார். வெறும் வழிபாடுகளோடு தனது பணியை சுருக்கிக் கொள்ளாமல் மறைக்கல்வி வகுப்புகளை முறைப்படுத்தி வருங்கால தலைமுறையினரின் இதயங்களில் கிறிஸ்துவின் போதனைகளை ஆழமாக பதித்தார். மக்களின் இறை நம்பிக்கைக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஆன்மீக கட்டமைப்பை வழங்கியவர் அவரே. சமூக அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற அயராது உழைத்த அந்த மகத்தான மனிதரின் அரும்பணிகளை போற்றும் வகையில் நன்றியின் அடையாளமாக இன்றும் எமது ஆலயத்தின் முகப்பில் அந்த ஆன்மீக சிற்பியின் உருவச்சிலை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. புதிய ஆலய உருவாக்கம். அருட்தந்தை ரோக் அடிகளாரை தொடர்ந்து பொறுப்பேற்ற அருட்தந்தை PF நொரூனா அவர்களின் காலம் இப்பங்கின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. மக்களின் பெருகி வரும் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தின் தேவையை அவர் உணர்ந்தார். அவரது இடைவிடாத முயற்சியின் பலனாக 19/4/1964 அன்று தஞ்சை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகு ஆயர் RA சுந்தரமாண்டகை அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. மக்களின் கரங்களும் குருவின் கனவும் ஒன்றிணைய மிக குறுகிய காலத்தில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. 13/2/1966 அன்று மேதகு ஆயர் சுந்தரமாண்டகை அவர்களாலேயே புனிதப்படுத்தப்பட்டு இறைவனின் இல்லமாக கிராமத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. படைமிரட்டி புனித சந்தியாகப்பர் ஆலயம் என்பது பெரும் கற்களாலும் மணலாலுமான கட்டிடம் அல்ல. அது பல நூற்றாண்டுகளாக இறை மக்களின் கண்ணீரையும் புன்னகையையும் மாறாத விசுவாசத்தையும் சுமந்து நிற்கும் ஒரு புனித நினைவு சின்னம். பனை மரங்கள் காவல் தாக்க, வயல்வெளிகள் வாழ்த்தூள் எழுப்ப எம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் இன்றும் இப்பகுதி மக்களுக்கு வெண்குதிரையில் பலம் வந்து பாதுகாப்பு தந்து ஆரணாக திகழ்கிறார். பாதிரிக்குடியும் அருளானந்தரும் மறை சாட்சியின் இரத்தம் சிந்திய மறவர் சீமையின் புண்ணிய பூமியே, பாம்பாற்றின் அலைகள் இன்றும் உன் பாதம் கழுவி பாடுகிறதே. ரோமாபுரியின் ராஜகுலத்தமைந்தன்
இங்கே ராமநாதபுரத்து மண்ணின் மைந்தனானான். தமிழோடு தவம் கிடந்து தன் உயிரையே உவந்து தந்தான். மஞ்சள் ஆடை புனிந்து ஒரு பண்டாரச் சாமியாய் உருமாறி அன்பு முன்றே அறமெனச் சொல்ல இந்த அகிலமே வியக்கமடைந்தான். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அருளானந்தர் என்று அன்போடு அழைக்கப்படும் புனித ஜான் டி பிரிட்டோ வெறும் மதபோதகர் மட்டுமல்ல, அவர் தமிழ் பண்பாட்டோடு தன்னை முழுமையாக பிணைத்துக் கொண்டவர். ஐரோப்பிய கோலத்தை களைந்து ஒரு இந்திய துறவியைப் போல காவியுடை தரித்து புலாலுணவை தவிர்த்து தமிழை கற்றுத் தேர்ந்தார். சாமானிய மக்களுடன் அவர்களின் மொழியில் உரையாடி கிறிஸ்தவ கொள்கைகளை தமிழ் மண்ணின் மரபுக்கேற்ப வழங்கினார். இவருடைய தமிழ் பணி அக்காலத்து சமய பரப்புரையில் ஒரு புதிய பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தியது. பாதிரிக்குடியும் லெய்னஸ் அடிகளாரும் கிபி 1693 ஆண்டு ஓரியூரில் அருளானந்தர் வீர மரணம் எய்திய செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. அப்போது தஞ்சை பகுதியில் பணியாற்றி வந்த லெய்னஸ் என்ற தலைமை குரு தன் ஆத்ம நண்பனின் இறுதி தரிசனத்திற்காக ஓடோடி வந்தார். பாம்பாற்றை கடந்து ஓரியூரில் செல்ல அவர் துடித்த போது அங்கிருந்த சூழல் மிக அபாயகரமாக இருந்தது. எனினும் ஒரு தியாகியின் புனித உடலை காக்க வேண்டியது தன் கடமை என உணர்ந்தார். வரலாற்று பதிவுகளின்படி லெய்னஸ் அடிகளார் பாதிரிக்குடியில் தங்கி நிலைமையை உன்னிப்பாக கவனித்தார். உயிரை பணயம் வைத்து அருளானந்தர் கொல்லப்பட்ட கழுமரத்தில் ஒரு பகுதி, அவர் பயன்படுத்திய பாடுபட்ட சுரூபம் மற்றும் அவரது புனித எஞ்சிய எலும்புகளை பத்திரமாக சேகரித்தார். பாதிரிக்குடி என்னும் சிற்றூர் ஒரு புனிதரின் தியாக வரலாற்றை பாதுகாத்த பெட்டகமாக இன்றும் போற்றப்படுகிறது. இந்த இடமே பின்னாளின் அருளானந்தரின் புகழை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான மைய புள்ளியாக திகழ்ந்தது. காலத்தின் சுவடுகளை தாங்கி நிற்கும் கலைக்கோவில், வேரூன்றி நின்ற விசுவாசத்தின் மணிமகுடம். அன்று வான் உயர்ந்த கோபுரத்தில் ஒலித்த மணி ஓசை இன்று வரலாற்றின் சங்கீதமாய் என் செவிகளில் ஒலிக்கிறது. எங்கள் பங்கு பழம்பெரும் பங்கு என்கிற மகுடத்தை சுமந்து நிற்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். விசுவாசத்தின் தொடக்க காலத்திலேயே எம் மறைமாவட்டம் உருவான தருணத்தில் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் 3 பிரம்மாண்டமான மணிகள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டன. அருட்தந்தை ரோக்கடிகளார் அவர்களின் சீரிய முயற்சியால் வாங்கப்பட்ட அந்த மணிகள் பாரத மண்ணிற்கு வந்து சேர்ந்தன. அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை சவரிமுத்து அடிகளார் அவர்கள் அந்த மணிகளுக்கென ஒரு அழகிய மணிக்கூண்டினை கலைநயத்துடன் கட்டி அதில் அந்த மணிகளை பொருத்தி அழகு பார்த்தார். அக்காலகட்டத்தில் மறைமாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய மேதகு ஆயர் சுந்தரம் ஆண்டகை அவர்கள் மற்றும் மறைமாவட்ட குருக்கள் எம் பங்கின் மணிகளின் கம்பீரமான ஓசையை கேட்டு வியந்து இந்த மணிகளில் ஒன்று நமது மறைமாவட்ட பேராலயத்திற்கு தேவை என தனது விருப்பத்தை தெரிவித்தனர். ஆயர் மற்றும் குருக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மணி மறைமாவட்ட தலைமையிடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த வரலாற்று சிறப்புமிக்க மணி பேராலயத்தின் கோபுரத்தில் இருந்து இறைமக்களை புனித பணிக்கு அழைத்து வருகின்றது. எமது பங்கின் ஒரு பகுதி மறைமாவட்ட தலைமையிடத்திலே ஒலித்துக் கொண்டிருப்பது எங்கள் பங்கிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு வரலாற்று சான்றாகும். மதுரை மிஷன் பண்பாட்டு பயணமும் ஆன்மீக பணியும். வைகை நதி பாயும் மதுரையின் மண்ணில் சந்தன வாசனையோடு விவிலியத்தின் நறுமணத்தை கலந்த வரலாற்று சுவடி இது. மேலை நாட்டு ஞானமும் கீழை நாட்டு பண்பாடும் கைகோர்த்த அற்புத தருணம். 17ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுப்பப்பட்டது. இத்தாலி நாட்டிலிருந்து தமிழகம் வந்த ராபர்ட் டி நோப்லி நற்செய்தி அறிவிக்க மொழி மட்டும் போதாது, மக்களின் உணர்வுகளோடு கலந்த பண்பாடு அவசியம் என்பதை உணர்ந்தார். அவர் தொடங்கிய பண்பாட்டு மயமாக்கல் என்னும் முறை வேற்று நாட்டு மதம் என்ற பிம்பத்தை உடைத்து கிறிஸ்துவத்தை மண்ணின் மைந்தர்களுக்கான மார்க்கமாக மாறியது. இது வெறும் மதமாற்றம் அல்ல, மக்களின் கலாச்சார விழுமியங்களை மதித்து அதற்குள் நற்செய்தியை விதைத்த உன்னத முயற்சியாகும். 18ஆம் நூற்றாண்டில் வந்த மிஷனரிகள் இந்த வழியை பின்பற்றி
உள்ளூர் மக்களின் உடைகள், உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டனர். இதன் விளைவாகவே இன்று நமது விசுவாசம் ஆழமான வேர்கொண்டு தலைந்தோங்கி நிற்கின்றது. இவ்வாறு தங்களை இந்த மண்ணின் மக்களாகவே மாற்றிக்கொண்ட இவர்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் இன்று நாம் காணும் இந்த ஆன்மீக எழுச்சிக்கு அடித்தளம். மக்களின் வாழ்வியலோடு இணைந்து நின்று அவர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து ஒரு பெரும் ஆன்மீக குடும்பமாக மக்களை கட்டி எழுப்பினர். காவி கந்தை உடுத்தினாலும் கரைப்படாத அன்பினால் மக்களின் இதயங்களை வென்றெடுத்தனர் இந்த மதுரை மிஷன் தூதர்கள். பாதரக்குடி வரலாற்றின் கால் தடமும் ஆன்மீக பயணமும். காலம் என்னும் பெருநதியில் கரை புரண்டு ஓடும் வரலாற்றின் சுவடுகளில் விசுவாசத்தின் நங்கூரமாக நிலைத்து நிற்பது எம் பாதரக்குடி பங்கு. தென்றல் தவழும் சோழவள நாட்டின் மடியில் இறை அருளால் பூத்த இந்த ஆன்மீக சோலை கடல் தாண்டி வந்த போர்ச்சுகீசிய மரபையும் மண்ணின் மாண்பையும் ஒரு சேர தாங்கி நிற்கிறது. பற்றோவாடா உரிமையும் மயிலாப்பூர் தொடர்பும். 1606ஆம் ஆண்டு இந்தியாவின் ஆன்மீக வரைபடத்தில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. போர்ச்சுகீசிய மன்னர்களுக்கும் திரு அவைக்கும் இடையிலான பற்றுவாடா எனப்படும் சிறப்பு உரிமையின் கீழ் மயிலாப்பூர் மறைமாவட்டம் உதயமானது. இந்த மறைமாவட்டம் வெறும் புவியியல் எல்லைகளை கடந்து தென்னிந்தியாவின் பல தூர பகுதிகளையும் தனது இறையாண்மையின் கீழ் கொண்டிருந்தது. இந்த வரலாற்று சங்கிலியில் ஒரு கன்னியாகவே பாதரக்குடி விளங்கியது. 1886ஆம் ஆண்டு கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் விளைவாக திரு அவை நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. போர்ச்சுகீசியர்களின் மரபு வழி வந்த பாதிரைக்குடி மற்றும் ஓரியூர் போன்ற பகுதிகள் நிர்வாக வசதிக்காகவும் ஆன்மீக பணிகளை வலுப்படுத்தவும் சென்னை மயிலாப்பூர் மறைமாவட்டத்தின் நேரடி பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டன. பாதிரக்குடியின் வரலாற்றில் 1901ஆம் ஆண்டை ஒரு மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கலாம். மயிலாப்பூர் ஆயர் மேதகு ஹென்றி ஜோசப் ரீட்டா சில்வா அவர்கள் இந்த பகுதியின் வளர்ந்து வரும் ஆன்மீக தேவையை கருத்தில் கொண்டு இதனை ஒரு தனி பங்காக உயர்த்த ஆணையிட்டார். ஒரு சிற்றூர் தனித்துவமான ஆன்மீக மையமாக உருவெடுத்த இந்த நிகழ்வு இப்பகுதி மக்களின் வாழ்வில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமைந்தது. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப 1952ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூர் மறைமாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் தனி மறைமாவட்டமாக பிரிக்கப்பட்டது. புவியியல் அமைப்பின்படியும் நிர்வாக தேவையின்படியும் பாதிரைக்குடி அப்போது தஞ்சாவூர் மறைமாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. இன்று தஞ்சாவூர் மறைமாவட்டத்தின் ஒரு மிக முக்கிய அங்கமாக பாதிரைக்குடி தனது ஆன்மீக பாரம்பரியத்தையும் வரலாற்று சிறப்பையும் தொடர்ந்து பறைசாற்றி வருகிறது. காலங்கள் கடந்தும் களையாத விசுவாச கோலம், ஆழமாய் விழுதுவிட்டு ஆன்மீகம் தழைத்த காலம். தாயுள்ளம் கொண்டு பல பங்குகளுக்கு வித்திட்டாய், செய்களாக பிரிந்தவர் வாழ்வில் ஒளிவிளக்காய் மிளிர்ந்தாய். திருத்தூதர் பவுலடியார் பெருமையுடன் குறிப்பிடும் விசுவாசத்தின் பெருமாட்டியாக இன்று கம்பீரத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது எம் பங்கு. ஒரு தாய் தன் பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு ஊட்டமளித்து வளர்ப்பது போல எம் தாய் பங்கானது தனது ஆழமான விசுவாசத்தாலும் இறைப்பற்றினாலும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல புதிய விசுவாச கிளைகள் உருவாக காரணமாக இருந்துள்ளது. எம் தாய் பங்கின் கருணையிலும் வழிகாட்டுதலிலும் உருவான எம்மிடம் இருந்து பிரிந்து இன்று தனித்துவமாக திகழும் கிளை பங்குகள் ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி, விச்சூர், அமரடக்கி, திருப்புணவாசல், மூவனூர், ஏகனிவயல், மணமேல்குடி. இறைவார்த்தை என்னும் அமுதத்தை ஊட்டி இந்த 8 பங்குகளையும் ஆன்மீக வழியில் வழிநடத்திய பெருமிதம் எம் பங்கிற்கு என்றும் உண்டு. பல இடங்களுக்கு விசுவாசத்தின் ஒளியை கொண்டு சென்ற பெருமையோடும் தன் பிள்ளைகள் வளர்வதைக் கண்டு மகிழும் ஒரு தாயின் உவகையோடும் எம் பங்கு என்றும் இறைப்பணியில் வீறுநடை போடுகிறது. புனித அடைக்கல அன்னை சபை சகோதரிகள். தஞ்சமென வந்தோருக்கு தாயானாள் அன்னை, அடைக்கலம் தந்தே அரவணைத்தாள் அன்னை. அந்த அன்னை பெயரிலேயே
அன்பின் தூதுவர்களாய் இங்கே தடம் பதித்தீர்கள் பாதிரக்குடி மண்ணில். அறியாமை இருள் விலக அறிவென்னும் சுடர் தந்தீர்கள். பிணி தீர்க்கும் அருந்தாகி பெரும்வாழ்வு தந்தீர்கள். நூற்றாண்டு கடந்த எம் பங்கின் பெருவிழாவில் பொன்விழா காணும் புனித மலர்களே, அன்னை அடைக்கலம் அருளின் ஊற்று என்றால் அவள் சபையின் சகோதரிகள் அந்த அருளை ஏந்தி வரும் அன்பின் ஆறுகள். வரலாறு என்பது வெறும் எண்கள் அல்ல, அது அர்ப்பணிப்பின் அடையாளம். பாதிரக்குடி பங்கின் 125வது ஆண்டு யூபிலி விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த வேளையில் நம் மண்ணோடு இரண்டர கலந்த மற்றும் ஒரு புனித பயணத்தின் பொன்விழாவையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை என்னும் இருளில் மக்கள் தவித்திருந்த காலம், கல்விக்கும் மருத்துவத்திற்கும் இயங்கிய அந்த எளிய மக்களின் வேண்டுதலே இறைவனின் செவிகளை எட்டியது. அன்றைய பங்கு தந்தையின் சீரிய முயற்சியால் புனித அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் நம் மண்ணில் 14/6/1976 அன்று தடம் பதித்தார்கள். அன்று ஏற்றிய அந்த மெழுகுவர்த்தி கடந்த 50 ஆண்டுகளாக அணையாத தீபமாக ஒளி வீசுகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த கல்வி பணியையும் உடல் நலம் காக்க மருத்துவ பணியையும் இரு கண்களாக கொண்டு இவர்கள் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. தம்மை தேடி வருவோருக்கு அடைக்கலம் தரும் அன்னையைப் போலவே இச்சபையின் சகோதரிகளும் பாதிரக்குடி மக்களின் வாழ்வில் ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாகவே இருக்கிறார்கள். இன்று நம் பங்கு 125ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் அதே மகிழ்ச்சியான தருணத்தில் இவர்களின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவையும் நாம் பெருமிதத்தோடு கொண்டாடுகிறோம். இன்றும் தங்களது அயராத உழைப்பால் நம் மக்களின் வாழ்வை உயர்த்தி வரும் அன்பு சகோதரிகளுக்கு எமது நெஞ்சார்ந்த பொன்விழா வாழ்த்துக்கள். கல்வி பணி. கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் விதியை மாற்றியமைக்கும் கருவி. 1917ஆம் ஆண்டு கல்வி பணி என்னும் விதையை முதலில் இப்பகுதியில் ஊன்றியவர் அருட்திரு எம். மரிய ஜோசப் அடிகளார். அன்று அவர் ஏற்றிய அந்த சிறு அகல் விளக்கு இன்று ஒரு பெருஞ்சுடராய் இந்த பகுதியையே ஒளி பெற செய்துள்ளது. காலத்தின் ஓட்டத்தில் அருட்தந்தை ரோக் அடிகளார் அவர்களின் அயராத உழைப்பால் இந்த பள்ளி 5 வகுப்புகளை கொண்ட ஒரு முழுமையான கல்விக்கூடமாக பரிணமித்தது. ஆனால் இயற்கையின் சீற்றம் ஒரு முறை எங்களை சோதித்தது. 1955ஆம் ஆண்டு வீசிய கடும் புயல் பள்ளியின் கட்டிடங்களை தரமட்டமாக்கியது. கட்டிடங்கள் வீழ்ந்தாலும் எங்களின் கல்வி ஆர்வமும் மன உறுதியும் விழவில்லை. பெருமுயற்சிக்கும் தியாகத்திற்கும் பிறகு அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தது எம் பள்ளி. மீண்டெழுந்த அது ஒரு நடுநிலை பள்ளியாக புதுப்பொலிவு பெற்றது. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஒரு கலங்கரை தீபமாக திகழும் எம் பள்ளி ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஏற்றம் காண துணையாக நிற்கிறது. சமூகத்தின் அடித்தட்டில் உள்ள மாந்தர்களின் பிள்ளைகளும் அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே எங்களது அடிப்படை நோக்கம். இங்கேதான் ஒரு வரலாற்று பெருமிதத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். வெளியார் உதவியை மட்டும் நம்பி நிற்காமல் நம் பங்கின் வருமானத்தை கொண்டே இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி செல்கிறோம் என்பது நாம் அனைவரும் தலைநிமிர்ந்து சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சாதனை. இந்த சாதனை சாத்தியமானது எப்படி? இது ஒரு தனி மனிதனின் உழைப்பல்ல, மாறாக எங்கள் மக்களின் தாராள உள்ளமும் நீங்கள் வாரி வழங்கிய அன்பும் தான் இந்த பள்ளியின் ஒவ்வொரு கல்லிலும் நீக்கமற நிறைந்து நிற்கிறது. கடந்த 1 நூற்றாண்டுக்கும் மேலாக கல்வி பசியை தீர்க்கும் ஞானக்கூடமாக எத்தனையோ ஆளுமைகளை உருவாக்கி இன்றும் சோர்வின்றி தன் பணியை தொடர்ந்து வருகின்றது எம் பள்ளி. இந்த வெற்றி பயணம் தொடர உங்கள் ஒவ்வொருவரின் பேர் ஆதரவும் என்றும் எங்களோடு இருக்கும் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. புனித சந்தியாகப்பர் தீர்த்த குளம். எம் கிராமத்திற்கு தாகம் தீர்க்கும் ஊற்றாய் எம் ஆலயத்திற்கு இருபக்கமும் இருக்கும் குளம் மக்களின் தண்ணீர் பற்றாக்குறையை இன்றும் தீர்த்து வருகிறது. அதுவும் இடதுபுறம் இருக்கும் குளம் சந்தியாகப்பர் தீர்த்த குளம் என்று
மக்களால் அழைக்கப்படுகின்றது. காரணம், மக்கள் தொடக்க காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த குளம் தாகம் தீர்க்கும் குளமாய் இருந்ததால் அத்தகைய பெயரால் அழைக்கப்பட்டது. விசுவாசத்தின் விளைநிலம் எம் பங்கு. எம் பங்கு மறைமாவட்டத்திலேயே அதிக கிளை கிராமங்களை கொண்ட செழுமையான ஆன்மீக தோட்டமாக திகழ்கிறது. இறைப்பணியில் ஒரு மாபெரும் ஆலமரமாக விழுதுகள் பரப்பி நிற்கும் எம் பங்கின் சிறப்பம்சங்கள் இதோ. 38 கிராமங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய பங்காக இது விளங்குகிறது. 14 கிராமங்களில் இறைவனின் இல்லங்களான ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இறைமக்கள் ஒன்று கூடி வழிபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூரம் ஒரு தடையாக இருந்தாலும் மாதத்திற்கு ஒருமுறை அனைத்து கிராமங்களிலும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு மக்களின் இல்லங்களுக்கே இறைவனின் ஆசீர்வாதம் கொண்டு செல்லப்படுகிறது. விசுவாசத்தை வாழ்வாக்க 13 அன்பியங்கள் இங்கே மிக சிறப்பாக இயங்கி வருகின்றன. இவை இறை மக்களிடையே உறவையும் கிறிஸ்துவ அன்பையும் ஆழப்படுத்துகின்றன. ஒரு பங்கின் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி அது இறைப்பணிக்கு வழங்கும் கொடைகளில் தெரியுமாம். அந்த வகையில் எம் பங்கில் 12 குருக்களும் 20 அருட்சகோதரிகளும் உள்ளன என்பது எங்களுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்கின்றது. இதுவரை 18 பங்கு தந்தையர்களின் அயராத உழைப்பால் வழிநடத்தப்பட்ட எம் பங்கு இன்று தனது 125ஆம் ஆண்டு யூபிலி பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தற்போது எம் பங்கினை 19வது பங்கு தந்தையாக சிறப்பாக வழிநடத்தி வரும் அருட்தந்தை கிறிஸ்து அடிகளார் அவர்கள் இந்த 125வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஆலயத்தை புனரமைத்து புதுப்பொலிவுடன் அழகுபடுத்தியுள்ளார். அவர்களது கடின உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் இந்த ஆலயத்தை ஒரு புதிய ஆன்மீக அடையாளமாக மாற்றியுள்ளது. கடந்த 125 ஆண்டுகால பயணத்தை நினைத்து பார்த்து பலருக்கும் நான் நன்றி கூறலாம். ஆனால் இந்த 125 ஆண்டுகால வரலாற்று சாதனையில் உண்மையான கதாநாயகர்கள் யார்? எமது பங்கு மக்களாகிய நீங்களே. எமது பங்கு மக்கள் என்று கூறும்போது எம்மிடமிருந்து பிரிந்து இன்று தனிப்பங்காக புத்து குலுங்கும் உங்களையும் சேர்த்துதான். அன்பு மக்களே, கற்கள் பேசாத கதையை உங்கள் கால் தடங்கள் சொல்லும். பலிபீடம் காணாத நன்றியை உங்கள் பக்தி சொல்லும். இறைவனுக்கு நாங்கள் செலுத்தும் இந்த நன்றி பலி உண்மையில் உங்கள் வழியாகவே முழுமையடைகிறது. எமது தாய் பங்கிலிருந்து பிரிந்து இன்று தனிப்பங்குகளாக மலர்ந்துள்ள அனைத்து கிளை பங்குகளும், அங்கு வாழும் இறை மக்களும், எம் பங்கு மக்களும் எமது வளர்ச்சியின் சாட்சிகள். உங்கள் ஆழமான நம்பிக்கையும் தளராத உழைப்பு மட்டுமே இந்த 125வது ஆண்டு யூபிலி விழாவை இவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாற்றியுள்ளது. உங்கள் இறை நம்பிக்கை தலைமுறை கடந்தும் இன்னும் ஆழமாக வேரூன்றி தொடரட்டும்.